மார்கழி மாத அமாவாசை தினத்தையொட்டி சதுரகிரியில் அதிகாலை முதலே பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம். மணிகண்டன், விரிவான தகவல் என்ன? வணக்கம். மணிகண்டன். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைந்துள்ளது சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் திருக்கோயில். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 4500 உயரத்தில் அமைந்துள்ள இந்த திருக்கோவிலுக்கு பாத்தீங்கன்னா டெய்லி தினந்தோறும் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். குறிப்பா மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை, பௌர்ணமி தினங்கள்ல கூட்டம் அதிகமா இருக்கும். இன்னைக்கு மார்கழி அமாவாசை. குறிப்பா இந்த மார்கழி மாதங்கிறது திருவம்பாவை பாடுவாங்க சிவபெருமானுக்கு. அந்த அடிப்படையில மார்கழி மாசம் மலையேறி தரிசனம் பண்ணால் மிக சிறப்புங்கிறதுனால, அதுபோக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கும் வர்றதுக்கு மார்கழி மாசம் சிறப்புங்கிறனால ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் கோயிலுக்கு சென்று இன்றைக்கு மார்கழி அமாவாசையை முன்னிட்டு தரிசனம் செய்து வருகின்றனர். குறிப்பா இன்னைக்கு அமாவாசையின் காரணமாக 21 வகையான அபிஷேகம், பால், பழம், பஞ்சாமிர்தம், தயிர், சந்தனம் உள்ளிட்ட 21 வகையான அபிஷேகங்கள் நடைபெற இருப்பதால் பக்தர்கள் தங்களுடைய அபிஷேக பொருட்களை இங்கிருந்து கொண்டு செல்கிறார்கள். பக்தர்கள் மேலே செல்லும் போது பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் அவர்கள் வைத்துள்ள கேரி பேக்குகளை வாங்கிக் கொண்டு துணிப்பைகளை வனத்துறையினர் கொடுத்து வருகின்றனர். தொடர்ந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக மலையேறி வருகின்றனர். 10 மணியோட மேலே அனுமதி மறுக்கப்பட்டால் ஒரு சில பக்தர்கள் இருந்தாலும் அவர்களை அனுமதித்துள்ளனர் வனத்துறையினர். வனப்பாதையில் செல்லும் பொழுது அங்குள்ள நீரோடையில் குளியக்கூடாது என்பது முக்கியமாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.